லூக்கா 9:1. லூக்கா 9:1. தம்முடைய 12 சீசர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இப்போ இதே போல் நம்ம ஏசப்பா கிட்ட இருந்து இந்த வரங்களையும் வல்லமையும் பெறணும் அப்படின்னா நம்ம நம்மளை எப்படி தகுதிப்படுத்தி விடணும், நம்ம எப்படி இருந்தால் அந்த வல்லமை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த வசனத்தின்படி பார்க்கலாம். அதாவது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் வரவழைத்துன்னு போட்டிருக்காரு. ஸோ முதல்ல நம்ம இந்த வல்லமையும் அதிகாரத்தை நம்ம ஏசப்பா கிட்ட இருந்து வாங்கணும்னா முதல்ல அவருடைய சீசராக ஆகணும். அவருடைய சீசராக ஆனால் தான் அந்த வல்லமை அதிகாரமும் நமக்கு கிடைக்கும். அப்போ சீசர்னா யார் அப்படின்னு யோவான் 8:31-32 படி அவருடைய வசனத்தில் நம்ம நினச்சிருக்கணுமா, இயேசுவோடைய உபதேசத்தில் நம்ம நினச்சிருந்தாதான் அவருடைய சீசர் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ அதன்படி நிலைச்சிருந்தா நம்மளுக்கு அந்த அதிகாரமும் வல்லமையும் கிடைக்கும். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். ஆமென். அப்போது நிலைத்திருந்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிலைத்திருக்கிறது அப்படின்னா கீழ்ப்படுகிறதுன்னு அர்த்தம். அதாவது அவருடைய வசனத்தை கை கொள்வது, அதோடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 5:28 பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே இருதயத்தில் விபச்சாரம் செய்த மாதிரியா. ஸோ நம்ம அந்த பார்வையிலையும் நம்ம பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அதை நம்ம அந்த வசனத்தின்படி நம்ம அதுக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்ம அவருடைய அதிகாரம் வல்லமும் நமக்கு கிடைக்கும். அது 44 பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நம்ம அந்த வசனத்தின்படி சத்ருவை நம்ம சிநேகிக்கணும். நமக்கு அவங்க தீமை செய்தாலுமே நான் அவங்கள சிநேகிக்கணும், அவங்களுக்காக நான் நன்மை செய்யணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், இயேசு யாருன்னு சொல்லணும். ஸோ எல்லாமே இந்த வசனத்தின்படி நம்ம கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நமக்கு பேர் சீசர்கள். அப்படி சீசராக இருந்தால் தான் அந்த அதிகாரம் வல்லமை நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது லூக்கா 14. சீசர்கள்லாம் யார் அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமாக எக்ஸ்ட்ரா 2-3 விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, தன் ஜீவனையும் நம்ம வெறுக்கணும் அப்படிங்கார். அப்படி வெறுத்தா மட்டும்தான் நம்ம அவருடைய சீசராக இருக்க முடியும். அப்படி சீசராக இருந்தால் தான் அந்த அதிகாரம் வல்லமை நமக்கு கிடைக்கும். அடுத்து 27 பாருங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். ஆமாம், நம்ம இயேசுவோடைய வசனத்தின்படி நடக்கணும்னு நம்மளை ஒப்பு கொடுத்தாலே நமக்கு பாடு இருக்கும், பிரச்சனை இருக்கும், சிலுவை இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணுங்கள், அதுக்கப்புறமா தான் நான் உங்களுடைய ஊழியத்தை செய்வேன், உங்களுடைய வேலையை செய்வேன் அப்படின்னா அது சரியில்லை. இந்த சிலுவையோடு சுமந்து சென்றால் மட்டும்தான் நம்ம அவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்க முடியும், நம்ம அவருடைய வசனத்தில் நிலைச்சிருக்க முடியும், அவருக்கு சீசராக இருக்க முடியும். அதன் நிமித்தம் நம்மளுக்கு இந்த வரங்களும் வல்லமே நமக்கு கிடைக்கும். அதே வசனத்தில் 33 பாருங்கள். அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற எல்லாத்தையும் நம்ம வெறுத்து விடணும். எது மேலேயும் நம்மளுக்கு அதிகமான ஆசை இருக்கக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அவருடைய சீசரே இல்லை. அப்போது இந்த உலகத்தில் இயேசுவை தவிர மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும்தான் அவருடைய சீசராக இருக்க முடியும். அதனால் நம்மளிடத்துலேருந்து அந்த வரங்களையும் வல்லமையும் நம்ம வாங்கி கொள்ள முடியும். அப்போது இந்த வல்லமையும் வரவும் வாங்கணும்னா நம்ம சீசராக இருக்கணும். சீசர்னால் அவருடைய வசனத்தில் நினச்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். அடுத்து யோவான் 13:34-35. அடுத்து சொல்கிறார், சீசர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும், அப்படி அன்பாக இருந்தால் அதனால் என்னுடைய சீசர்கள்னு அறிந்து கொள்வாங்க அப்படிங்கிறார். அப்போ நம்ம இயேசப்பாவுடைய வசனத்தின்படி நடக்கிறதா அன்பு. அப்படி அவருடைய வசனத்தின்படி நடந்தால் நம்ம அன்பாக இருக்கிறோன்னு அர்த்தம். அப்படி அன்பாக இருந்தால் நம்ம அவருடைய சீசர்கள்னு அறிந்து கொள்வாங்க. அடுத்து 15:7. யோவான் 15:7. யோவான் 15:7 பாருங்கள். என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். இப்போ இயேசப்பாவுடைய வசனத்தின்படி நம்ம நினச்சிருந்தா நம்ம அவர் சித்தத்தின்படி எது கேட்டாலும் அதை நம்மளுக்கு கொடுப்பாரு. அதன் நிமித்தம் நம்ம மிகுந்த கனி கொடுக்க முடியும். அதனால் நமக்கு சீசராக இருக்க முடியும்.
ஸோ ஏசப்பா நம்மளை சூஸ் பண்ணதே கனி கொடுக்க முடியாதான். ஆமென். ஸோ முதல்ல நம்ம வந்து சீசராக இருக்கணும். சீசர்னால் அவருடைய வசனத்தில் நிலைச்சிருக்கணும். அப்படி சீசராக இருந்தால் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நம்ம எதுக்காக வாங்கினாங்க அந்த சீசர்கள்? ஏசப்பா எதுக்காக அந்த வரத்தையும் வல்லமையும் கொடுத்தார் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க. இது ரொம்ப முக்கியம். இந்த அதிகாரம் வல்லமை நமக்கு வேணும்னு நினச்சா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வெளியே புறப்பட்டு போகணும். அப்படி புறப்பட்டு போனால் தான் இந்த வல்லமை நம்மளுக்கு கிடைக்கும், இந்த அதிகாரம் நமக்கு கிடைக்கும். நம்ம வசனத்தின்படி நம்ம இருக்கிறோம், சீசராக இருக்கிறோம்னு சும்மா சொல்லிகிட்டு இருந்தால் அதனால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. என்றைக்கு நம்ம பிசாசோட போய் யுத்தம் பண்ணதுக்கு ரெடி ஆகிறோமோ, வெளியில் புறப்பட்டு போய் அதை செய்யறதுக்கு ஆயத்தம் ஆகிறோமோ, அப்போ தான் அந்த அவரிடத்துலேருந்து நம்ம அந்த வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதனால தான் சீசர்களாக இருக்கணுங்கார். சீசர்களாக இருந்தால் கண்டிப்பாக இவர் சொன்னபடி ஊழியம் பண்ணுவாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பாங்க, அவருக்கு சாட்சி கொடுப்பாங்க, அவருக்கு கனி கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்போது இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா பாருங்கள், மத்தேயு 16 தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா ஒரே வசனத்தில் சொல்லிடலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு 9:35 தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா மத்தேயு 9:35 தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும்னா பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென். அதாவது நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும் அப்படின்னா இயேசு சொன்னபடி நம்ம ஊழியம் செய்யணும். அதாவது இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயத்தில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். அப்போது ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா இயேசு சொன்ன வசனம், இயேசு வாய் திறந்து சொன்ன வசனத்தை நம்ம பிரசங்கிக்கும் போது தான் அதனால் நம்மளுக்கு அந்த அதிகாரம் வல்லமை கிடைக்கும். அது நிமித்தம் அந்த வியாதி குணமாகும், நோய் குணமாகும். ஸோ வந்து அவருடைய வசனத்தில் தான் நம்மளுக்கு பரிசுத்தமும் ஜீவனும் இருக்கிறதுனால அவர் பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே இருப்பார். அதன் நிமித்தம் நம்மளுக்கு இந்த வரங்களும் வல்லமையும் கிடைக்கும். ஸோ இயேசு பேசின வசனம் தான் நமக்கு வந்து பரிசுத்தமும் ஜீவனுமாக இருக்குது. அடுத்து ஏசப்பாவுடைய சித்தத்தை செய்யணும்னு நினச்சா மட்டும்தான் இந்த வரங்களும் வல்லமையும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஊழியம் பண்ணுறாங்க, எல்லோரும் ஊழியம் பண்ணுறாங்க, ஆனால் இயேசு சொன்னபடி செய்கிறாங்களா அப்படின்னா அது இல்லை. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் அப்படிங்கிறார். யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஆமென். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். ஸோ அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, என்ன பின்பற்றுங்கார். அப்போ இயேசு என்ன செஞ்சு பின்பற்றினார்னா அதான் நம்ம இந்த 9:35 பார்த்தோம். அவர் புறப்பட்டு போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் நீக்கினார். ஸோ அதே போல் தான் நம்மளுக்கும் சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லி வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க, பிசாசுகளை துரத்துங்க, இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக கொடுங்க அப்படிங்கிறார். ஸோ நம்ம வந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இலவசமாக கொடுக்கணும். ரெண்டாவது அவர் சொன்னபடி சீசரை உருவாக்கணும், ஞானஸ்தானம் கொடுத்து அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை நமக்கு போதிக்கணும். அதை அவங்க கை கொள்ளும்படி நமக்கு உபதேசம் பண்ணால் மட்டும்தான் இந்த அதிகாரம் வல்லமை நமக்கு இருக்கும். நம்ம வந்து நல்ல பலத்தோடு இயேசுவுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியும். ஸோ இது அல்லாமல் நம்ம வந்து ஒரு அற்ப காரியத்துக்காக, பணத்துக்காக, நம்ம வந்து நம்மளுடைய மகிமைக்காக, நம்முடைய பேர் பெருசாக தெரியணும் அப்படின்னு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இதுதான் அவர் மத்தேயு 28 சொல்கிறாரு. மத்தேயு 28 18, 19, 20 அவர் சொல்கிறாரு, ஆமாம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஏசப்பா இந்த சித்தத்தை நம்ம செய்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது மட்டும்தான் அவரிடத்துலேருந்து இந்த வல்லமை அதிகாரத்தை நம்ம பெற முடியும். ஒன்று சகல ஜாதியிலையும் சீசராக்கணும்,
ஞானஸ்தானம் கொடுக்கணும். இயேசு என்ன சொன்னாரோ அதை கைக்கொள்ளும்படி நம்ம உபதேசம் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் இயேசு நம்ம உலகத்தின் முடிவு பண்ணி தான் நம்ம கூட இருப்பார். இந்த அதிகாரம் வல்லமையும் இப்போ கை கொள்ள வேண்டியது, உபதேசம் பண்ண வேண்டியது இயேசு சொன்ன கட்டளைகள். ஆமாம், இயேசு சொன்ன கட்டளை தான் நம்ம வந்து உபதேசம் பண்ணணும், அதை கைக்கொள்ளணும். ஸோ இவருக்கு சாட்சி கொடுக்கறதுக்காக தான், இவருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்கிறதுக்காக தான், இயேசப்பாவுடைய சித்தத்தை செய்கிறதுக்காக தான் இந்த வரத்தையும் வல்லமையும் அவர் கொடுக்குறாரு. ஸோ இது இல்லாமல் வேறு எந்த காரியத்துக்கும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து செயல்படாது. ஸோ அப்படி செய்கிறவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதை தான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. மத்தேயு 7:21 சொல்கிறாரு. மத்தேயு 7:21, கர்த்தாவே கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ இதில் வந்து அப்போ அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் சீசராக்கணும், இயேசுனா யாருன்னு அறிவிக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கான வழியை நம்ம வந்து சொல்லணும், அப்படி வசனத்தில் நிலைச்சிருக்க செய்யணும். அப்படி செய்யும்போது மட்டும்தான் அந்த அவரிடத்துலேருந்து அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் நம்ம பெற முடியும். நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அது அல்லாமல் அந்த வசனத்தில் பாருங்கள் 22, அப்பொழுது அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வார். அப்போ இவங்களும் வந்து பிசாசை துரத்தியிருக்காங்க, அற்புத அடையாளம் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவருடைய சித்தத்தின்படி செய்யலை. அதாவது இயேசுவுக்கு கனி கொடுக்கல, இயேசுவுக்கு சாட்சி கொடுக்கல, அவரோட பரலோக ராஜ்யத்திற்கு நுழைவதற்கான வழியை அவங்க காமிக்கலை. சும்மா அவங்க பேர் வந்து பெருசாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சர்ச்சில் இருக்கிறது போல் எல்லோரும் நிறைய பேர் வரணும், நமக்கு வந்து ஆலயத்தை அதிகமாக கட்டணும், தசமபாகத்தை கூட்டணும் இப்படின்னு தங்களுடைய பெருமைக்காக மாத்திரம் இதை செய்தாங்கன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த அதிகாரம் வல்லமையும் செயல்படாது. அது என்ன ஸ்பிரிட்டுன்னு நம்ம அதை சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவருடைய சித்தத்துக்காக செய்தால் மட்டும்தான் அது. இல்லைன்னா அவர் சொல்கிறாரு அக்கிரம செய்யக்காரரே அப்படிங்கிறார். ஸோ இவங்களுமே அந்த அற்புத அடையாளம் பண்ணுறாங்க, ஆனால் அக்கிரம செய்யக்காரரே அப்படிங்கிறாரு. ஸோ அவருடைய சித்தத்தின்படி செஞ்சால் மட்டும்தான் அந்த அதிகாரம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து இயேசப்பா சொன்னபடி ஊழியம் செய்ய முடியும். அப்படி செஞ்சால் நம்மளை பிதாவானவர் கனம் பண்ணுவார், நம்ம அவருடைய சீசராக இருப்போம். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்மளும் இருப்போம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அதே சமயத்தில் நம்ம வந்து ஜெபமும் உபவாசமும் ரொம்ப முக்கியம். இந்த அதிகாரத்தையும் வல்லமையும் பெறணும் அப்படின்னா நம்ம வந்து பர்சனல் ப்ரேயர் இயேசப்பா கூட நம்ம வந்து 1 மணி நேரம் தனித்திருந்து ஜெபம் பண்ணணும். அதாவது கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்குற, அதான் ரொம்ப முக்கியம். எல்லோரும் பார்க்க முடியாது ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணணும்னு மத்தேயு 6 நம்ம பார்க்குறோம். கதவை பூட்டி மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். மத்தேயு 6:6, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஸோ நம்ம வந்து இந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது, அவருக்கு சாட்சி கொடுக்கும்போது, அவருக்காக கனி கொடுக்கும்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம வெளியரங்கமாக ஒரு பலன் அளிப்பார். அதாவது அற்புத அடையாளங்கள் மூலமாக அவர் கொடுக்குற அந்த வரங்கள் வல்லமை மூலமாக நம்மளுக்கு பலன் கொடுப்பார். அதே சமயத்தில் உபவாசம்னா அவருடைய வசனத்தில் நம்ம நிலைச்சிருக்கிறது தான் உபவாசம். ஸோ இந்த 2 இருக்கும்போது, இந்த அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு இந்த வரங்களும் வல்லமையும் கிடைக்கும். முதல்ல சீசர் ஆகணும், அவர் சொன்னபடி ஊழியம் பண்ணணும். அப்படி செய்யும்போது இந்த வரங்களும் வல்லமையும் நமக்கு கிடைக்கணும். ஸோ வசனத்தில் நிலைச்சிருக்கிறது அப்படின்னா அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். அப்போ தான் நம்ம வந்து இயேசப்பாவுடைய ஊழியர்களாக சீசர்களாக இருக்க முடியும். அவருடைய வசனத்தின்படி நம்ம ஊழியம் செய்ய முடியும். நம்ம வந்து அவருடைய சீசர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு கிருபை கிடைக்கும். இயேசுவே நமக்கு நன்றி. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.